இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த ஒரு இன்சிடென்ட் இல்லையா? அதாவது இந்த ராலில வந்து 21 பேர் வந்து இந்த ராலியில வந்து 41 பேர் வந்து இறந்திருந்தாங்க. அதாவது லைக் கரூர் ராலி ஸ்டாம்பேட் இது வந்து ஒரு பெரிய ஈவன் லைக் நம்ம இங்கே லோக்கல் சேனல்ஸ் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் சேனல்ஸ் கூட வந்து திரும்பி பார்த்து அங்கே இருக்க லைக் தலைவர்கள் எல்லாமே வந்துட்டு இரங்கல்கள் கேள்விகள் கேட்ட ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டுட்டு இருக்கு. ப்ளஸ் இது என்னன்னா ஒரு லேண்ட்மார்க் கேஸாக கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு இது வந்து லேண்ட்மார்க் கேஸாக இருக்க போகிற ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா அரசியல் வரலாற்றில் வந்துட்டு அடுத்தடுத்து நிறைய ஒரு அப்டேட்ஸ் அவங்க கோர்ட் அப்ரோச் பண்ணது அது எல்லாமே இந்த கேஸில் தான் நடந்தது. இது அப்படியே இப்போ எப்படின்னா ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஹை கோர்ட் வரைக்கும் சொன்ன ஒரு விஷயம் இல்லை, நாங்கள் புதுசாக ஒரு விஷயம் வந்து இங்கே இதில் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்த ஒரு கேஸ். ப்ளஸ் இதில் சொல்கிற மாதிரி திரும்ப அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுட்டு இருக்கு இந்த இடத்துல. அதாவது ஆளும் கட்சி தான் வந்து இதற்கு காரணம், அவங்க செய்த சதி அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கமாக இருந்தாலும், ஏன்னா நம்மளே பார்த்துட்டு இருக்கோம் நிறைய எந்த கேஸ் நடந்தாலும் தட் இஸ் அகேன்ஸ்ட் விமன் ரேப் கேசஸ் ஆர் லைக் போக்சோ கேசஸ் ஆர் வேற லைக் கலாச்சார வியாபாரத்தை தட்டி கேட்கும் போதா இருக்கட்டும், ரவுடிசமாக இருக்கட்டும், எது நடந்தாலும் அதில் ஒரு அரசியல் சாயம் பூசப்பட்டதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும்.